2018 கேட்கப்பட்ட பொது அறிவு வினா விடைகள். ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஒத்த ஒளி சிதறல். மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது? MgSO4 7H2O. கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன? Cu- 60%, Gn- 40%. போட்டோட்ராபிசம் என்றால் என்ன? செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம். பொறுத்துக. ரன்தாம்பூர் ராஜஸ்தான், மானஸ் அசாம், நாகார்ஜுன சாகர் ஆந்திரா, பாலமல் ஜார்க்கண்ட், இந்திராவதி சத்தீஸ்கர். பொறுத்துக. பழங்குடியினர் பிரதேசம். மசாய் கென்யா, சாமி சைபீரியா, கலிங்கா பிலிப்பைன்ஸ். புதர் மனிதர்கள் அங்கோலா. ஹம்பால்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது. பெருநீரோட்டம். கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது ஆர்க்டிக் பகுதி. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? அன்னி பெசன்ட். முதலாக தமிழ் புத்தகத்தை அச்சிட்டவர் யார்? சிகன் பால்கு ஐயர். முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக. பாரி. 1498ஆம் ஆண்டு கொல்லிக்கோட்டையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார்? வாஸ்கோடகாமா. 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? TN சிவஞானம் பிள்ளை. முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். பார்வர்டு பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ். லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? மகாராஷ்டிரா. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார்? B.R. அம்பேத்கர். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து. எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? 1963. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் குறிக்கோள் எது? அனைவரும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். இந்திய தொழில் நிதிக் கழகம் இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 1948. மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? இந்திய ரயில்வே துறை. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். மஞ்சள் புரட்சி பூக்கள். தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு %, வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது? 4%. 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 கிடைக்கும்? 3. சுருக்குக. -1/3 -1 + 2/3 5/7 + 8 -1/2 -1/4. இதற்கு பதில் -5 41/60. 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கொம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு என்ன? 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 31 + 33 + 53 என்ற தொடரின் கூடுதல் என்ன? 504. A³ - 1
A² - 1 இன் மீபோவா காண்க. A - 1 1 கிலோகிராமுக்கு 5 கிராம். சதவீதம் என்ன? 0.5%. மதிப்பு காண்க. A² × 18 4³/316 16/81. 0.027 இன் கனமூலம் 0.3. A + B/3 = B+3/A = C + A/B = K எனில் K இன் மதிப்பு என்ன? 2. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியர்கள் விகிதம் 4:5. மாணவர்கள் எண்ணிக்கை 20 எனில் மாணவியரின் எண்ணிக்கை 25. இந்த எளியற்ற விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன? 25%. இந்தியாவில் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது. டேராடூன், டெல்லி. கீழ் உள்ள எம்மாநிலத்தில் 2018 பருவ மழையினால் அதிக மக்கள் பாதிப்புக்குள்ளாகினர்? கேரளம். இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் பருத்தி. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி உலக வங்கி. பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது சுற்றுலாத்துறை. பின்வரும் இவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவில் அதிகமாக ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது. பாஸ்மதி அரிசி. பின்வருவனவற்றுள் இத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது? மகிளா சமரிதி. கீழுள்ள இக்கொள்கை 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டு வருவது. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா 2018-2019 நிதிநிலை அறிக்கையின்படி பின்வரும் இவற்றுள் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. வாங்கும் திறன் சமநிலை. இந்நாட்டு நாணயம் சமீபத்தில் IAGஇன் நாணய கோடையில் சேர்க்கப்பட்டது. சைனாவின் யுவான். ஒரு ஃபெம்டோ மீட்டர் 10-15. கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு என்ன? சுழி. கேளா ஒலியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? வௌவால். ஒடுக்க வினையில் கீழ்க்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? எலக்ட்ரான்கள் ஏற்பு. கலினா என்பது கீழ்க்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாதுப்பொருள்? காரியம். உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோபைட்டிக் நிலை சைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டி காட்டுக. மைட்டாசிஸ். குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? நொதித்தல். உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலில் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? தடுப்பு ஊசி. சூழ்நிலை ரீதியான ஆற்றலின் முக்கிய ஆதாரம் ஆட்டோ மண்டலம். அமில மழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கி உள்ளவை சல்பியூரிக் அமிலம். பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் சரியானவை எவை? 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி. இவைகள் தாதுக்கள் மற்றும் உயிர் மட்குண்ணியால் ஆனது. இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்தே அமைகின்றது. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத். சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? பக்ரானந்தல் அணை. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை
தோற்றுவிக்கப்பட்டது. 1884 திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? ராஜாஜி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியா. சித்திரகாரப்புலி என்ற விருது பெயர் பெற்று சூட்டப்பட்ட மன்னர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சூரத் மாநாடு. புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்? டச்சுக்காரர்கள். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. 1857 ஆண்டு கலகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார்? கன்வார் சிங். கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதிபதிப்பான பாலன தன்மையுடையது? சிறப்புரிமை குழு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? கேபினெட் மிஷன் திட்டம். எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? நகரியம். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டது? பாகம் 4A. மெட்ரோ ரயில் சேவை வசதி உள்ள இடம்? சென்னை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை 34.95 மில்லியன். தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தியாகிறது? தஞ்சாவூர். எந்த ஆண்டு வட்டியின் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது? 2 ஆண்டுகளில் ரூபாய் 774.40 ஆகும். 10%. ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தாற் போன்ற வடிவத்துள்ளது. அதன் அடிப்பக ஆரம் 52.5 மீட்டர். கூம்பின் சாய உயரம் 53 மீட்டர் எனில் கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை கணக்கிடுக. 3097.51 மீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஏக்கர் எனில் சதுரத்தின் மூலவிட்டம் டேஷ் ஆகும். 100 மீட்டர். இரு கோளங்களின் பரப்பளவுகள் 9:25 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 27:125. 1ZA 3YB 6XC 10WD என்ற வரிசையை நிரப்புக. 15VE. இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீ/வா 5 எனில் எண்களின் மீசிமா டேஷ் ஆகும். 320. இரு கைக்கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறாக விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. நட்ட சதவீதம் = 1%. நட்ட சதவீதம் = 7. ஆன்சர். நட்ட சதவீதம் 1%. சுருக்குக. 3³ - 2 2 3 2 4 - 2 × 3 - 4 × 4 - 2. ஆன்சர் 7 1/9. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8 வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்க. 25 வருடங்கள். 54, 71, 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடன் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சதவீதத்தில் இருக்கும்? 3.
6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்? 20 நாட்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பி பங்கு என்ன? 360 - 240 18 41 எக்ஸ் 36 31 24 37 35 27 36 இவற்றின் சராசரி 31 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 25 ரூபாய் 8000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. ரூபாய் 80. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. இந்நகரத்தில் முதல் நேபாள இந்தியா திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது. கொல்கத்தா. பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரசாரம். நம் பாதுகாப்பு நம் உரிமை. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் NREGA வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை 100 நாட்கள். பொருள் மற்றும் சேவை வரி GST என்பது எந்நாட்டில் தோன்றியது? கனடா. கருமை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? கச்சா எண்ணெய் உற்பத்தி. 2017 நிதிநிலை அறிக்கையின் தொலைதூர பகுதிகளில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு முகமை அலுவலராக அறிவிக்கப்பட்டது எது? தபால் நிலையம். 2017-18 நிதிநிலை அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்காக அறிவிக்கப்பட்ட வசதி. ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை. தங்க கைகுலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது? விருப்ப ஓய்வு. பின்வரை அந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? PM கௌசல் விகாஸ் யோஜனா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் TNPSC கணினி நோட்ஸ்.